ஹலோ மீட் மிஸ்டர் மிதுன். நான் தான் மிதுன்ஸ் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். லாங் டைம் நோ சி, இட்ஸ் மை ஃபால்ட். அது அப்படி தான், சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி தான். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ், என்னோடய ஹிலேரியஸ் ஸ்டோரி, நான் வாழ்க்கையில் கடந்து வந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் நடுவில் நிறைய பேர் அவங்க லவ் ஸ்டோரிலாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க. நான் அந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்ல ஆரம்பித்தேன். அந்த லவ் ஸ்டோரியை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் நிறைய லவ் ஸ்டோரிலாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட லவ் ஸ்டோரிஸ் இருக்குது இன்னும் பேசுறதுக்கே. நிறைய அவங்க அனுப்பி வச்சுருக்காங்க. நான் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அதை பேச முடியல, அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலை. ஸோ ஃப்யூச்சர் அதெல்லாம் பேசலாம். பட் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்ரலான பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் கவனித்தேன் இந்த டைம் ஊருக்கு போயிருந்தப்போ. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி யோசித்தேன். ஜென்ரலாக இந்த லவ் ஸ்டோரி, இவன் அவளை வைத்திருக்காள், அவளை தான் வைத்திருக்காள், அவள் இவனை தான் வைத்திருக்காள் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசினோம்னா வியூஸ் எப்பயும் போல் நார்மலாக போகும். பட் இந்த பாட்காஸ்ட்டுக்கு வியூஸ் கம்மியாக தான் போகும். பட் இருந்தாலும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அது ஒரு ஸ்டோரி அப்படின்னா, அதுவும் லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அதை பார்க்குறக்கான ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்வியஸாக அது வந்து ஜாஸ்தியாக போய் ரீச் ஆகும். ஆனால் இந்த மாதிரியான பாட்காஸ்ட் கம்மியாக தான் ரீச் ஆகும். இது கம்மியாக ரீச் ஆனாலும் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்க வந்த உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தேன். இது என்ன பாட்காஸ்ட் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நான் இப்போ ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து வாட்ச் வாங்கியிருந்தோம். நானும் என்னோடய பிரதரும் சேர்ந்து ஒரு வாட்ச் ஒன்று வாங்கினோம். அந்த வாட்சில் அந்த மெட்டல் ஸ்ட்ராப் அது. ஸோ அந்த ஸ்டீல்லேருந்து ஒரு 2 இது எடுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போயுமே எங்கள் ஊரில் ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு போய் நாங்கள் அந்த ஸ்ட்ராப் எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் போயிருந்தோம். நானும் என்னோடய அப்பாவும் தான் போயிருந்தோம். நான் இப்போ போகும்போதே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், சின்ன வயசில், அதாவது விவரம் தெரிஞ்ச வயசுலலாம் எங்கள் அப்பா கூட தான் ஃபுல்லாக ஊர் சுற்றுறது. எங்கள் அப்பா வேகமாக ஓட்டி காமிச்சிட்டு நான் எப்படி ஓட்டினேன் பார்த்தியா அப்படின்னு சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சின்ன வயசில் இப்படி தான் எல்லாத்துக்குமே. சின்ன வயசுலேயும் இப்போ எனக்கெலாம் வாட்ச் வாங்கணும் அப்படின்னா நாங்கள் போயிருக்கோம், ஃபேமிலியெல்லாம் கிளம்பி போயிருக்கோம். ஒரே பைக்கில் ஃபேமிலியாக உட்காந்துக்கிட்டு போய் வாட்ச் வாங்கி, அது ஒரு ஃபேமிலி டைம், வேல்யூபிள் ஃபேமிலி டைம். அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு விஷயமும் என்னோடய ஊரில் நடந்த அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டும் வச்சு இந்த பாட்காஸ்ட் பேசலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆன்லைனில் ஆர்டர் போட்டுடலாம், இது எதுக்கு அங்கே போய் வாங்கிக்கிட்டு இங்கே போய் வாங்கிக்கிட்டு தான் இங்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட் எனக்கு அது ரொம்ப நார்மலைஸ்டாக தான் இருந்துச்சு. இப்போயும் அது நார்மலான விஷயம் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன்ல ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்லைனில் வாங்குறக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். நான் ஊருக்கு போகும்போது அந்த வாட்ச் ஸ்ட்ராப் எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம்னு சொன்னேன்ல, அந்த கடையில் வந்து கீழ் ஃப்ளோர் மாதிரி, அதாவது கீழ் ஃப்ளோர் மேல் ஃப்ளோர்னு இல்லை, கீழே கொஞ்சம் தூரம் ஸ்பேஸ் இருக்கும், அதை ஒட்டியே படியேறோன்னே கொஞ்சம் லைட்டாக அப்லிஃப்ட் பண்ணி அந்த வாட்ச் கடை வச்சுருப்பாங்க. ப்ராப்பராக வாட்சஸ்லாம் நம்ம பார்த்து செலக்ட் பண்ணலாம். கீழே வந்து அந்த வாட்ச் மெக்கானிக் எல்லாருக்கும் அதாவது அவங்க வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு ஒரு அண்ணா சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த அண்ணா தான் வந்து இந்த ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். ரெகுலராக நாங்கள் பண்ணுறனால அந்த அண்ணா ரொம்ப வருஷமாக அந்த அண்ணா இருக்கார், வாட்ச் மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த அண்ணா கிட்ட தான் கீழே எப்பா கொடுத்துட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த படியில் மேலே ஏறி போய் மற்ற வாட்சஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இந்த அனலாக் வாட்சஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இருக்க மாதிரி இந்த ட்ரெண்டுங்கிற பேரில் இந்த மாடர்ன், அது என்னது, அந்த வாட்ச் கட்டுறதுனால தப்பு இல்லை. பட் அனலாக் வாட்ச் அப்படின்னா அது ஒரு கிளாஸினஸ், அது வந்து ஒரு மேன்லினஸ் தெரில. நான் பார்க்குற விதம் அப்படி தான். அது எப்படி சொல்கிறது, அதான் அந்த கிளாசிக் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அது அடங்கிடும். எப்படி கீர் இல்லாத வண்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லை கீர் வண்டியை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? நானாக இருந்தால் கீர் போட்டு ஓட்டுற வண்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது வந்து மென்னுக்கு அது புரியும். எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள்லாம் அது ஒரு கிளாசிக்காக இருக்கணும். இட் ஹேஸ் டு பி அந்த ஒரு மேன்லி வேல, இட் ஹேஸ் டு பி அ கிளாசிக் வே. எனக்கு அனலாக் வாட்சஸ் தான் பிடிக்கும். அந்த அனலாக் வாட்சஸ் கட்டுற அது ஒரு மேன்லினஸ், அது அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரில, அவள் தான் மேட்ரு, அது ஒரு மேன்லினஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அனலாக் வாட்சஸ்லாம் மேலே போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிராண்டஸ் இருக்குது, இந்த சொனாட்டா, ஜைலஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் இப்படி ஓகே, இந்த வாட்ச் நல்லாயிருக்கு, இந்த வாட்ச் நல்லாயிருக்கு, ஃப்யூச்சரில் நம்ம இந்த வாட்ச் வாங்கணும், இந்த வாட்ச் அப்பாவுக்கு வாங்கி தரணும், இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம்லாம். ஜென்ரலாக ஏதாச்சும் ஒரு கடைக்கெலாம் போனோம்னா அந்த மாதிரி உட்காந்து மனக்கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா கீழே நின்றுக்கிட்டு இருந்தார், வாட்ச்லாம் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அந்த அண்ணகிட்ட பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு ஃபேமிலி ஒருத்தவங்க வந்தாங்க. இந்த மேலே நான் அந்த வாட்சஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பேக் ஆஃப் த இயரில் எல்லாமே கேட்குது. குட்டி கடை தானே. ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு ஒய்ஃப், ஒரு ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து பொண்ணுக்கு வாட்ச் பார்க்குறக்காக வந்திருக்காரு. ஏன்னா அந்த பையன் கேட்குறான், அப்பா எனக்குப்பா அக்காவுக்கு வாங்கி தர மாதிரி எனக்கும் ஒரு வாட்ச் வாங்கி தாங்கப்பா அப்படின்ட்டு. அந்த பையன் வாயை திறந்து கேட்குறக்குள்ளேயே அவங்க அம்மா, தங்கம் நெக்ஸ்ட் டைம் உனக்கு வாங்கிக்கலாம், அக்காவுக்கு இந்த டைம் வாங்கிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நீயும் அக்கா மாதிரி மார்க்கெட்டு உனக்கு வாட்ச் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு நார்மலான இன்சிடென்ட் தான், ஒன்றும் இல்லை. ஒரு வாட்ச் கடைக்கு போனால் ஒரு ஃபேமிலி வந்தாங்க, வாட்ச் வாங்கினாங்க, நான் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த லைஃப் டீகோட்ஸ்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலி மொமெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, விச் வி கேனாட்
காசு கொடுத்தாலும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்காத ஒரு விஷயம், ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு எஃபர்ட் எடுத்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு பின்னாடி மனைவியை உட்கார வச்சுட்டு, மனைவி மடியில் பையனை உட்கார வச்சுட்டு, முன்னாடி பொண்ணை உட்கார வச்சுட்டு, அந்த மனைவி தோல் மேலே ஒரு சப்போர்ட்டுக்கு பையனை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, அந்த ஒரு ஃபேமிலி குட்டி குட்டி விஷயங்கள் தான் அந்த ஃபேமிலி பாண்டிங் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அழகாக இருந்துச்சு அந்த ஃபேமிலியை பார்க்குறக்கே. இப்போது நம்ம ஒரு படம் பார்க்குறோம், பாபநாஸ் மாதிரி ஒரு படம் பார்க்குறோம், கமலஹாசன் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபேமிலியை. அந்த ப்ரைஸ் டேக்லாம் பார்த்துட்டு இது எடுக்கலாம் இது எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருக்கார். அதெல்லாம் பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா, ஒன்று அது ஸ்டார் கேஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிஜிஎம், மியூசிக் ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், விச் இன் ரியாலிட்டி வேர்ல்டு அது சுத்தமாக இருக்காது. இதனால தான் இந்த லவ்வர்ஸ்லாம் கூட சில விஷயங்களை ஃபேண்டசிஸாக ஓவராக இமேஜின் பண்ணிக்கிற காரணம், அந்த மியூசிக் என்ஹான்ஸ் பண்ணி அவங்களோட பிரெயின்குள்ளே போய் லவ்னாலே இட் இஸ் அ ஃபேண்டசி, இட் இஸ் அ பட்டர்ஃப்ளை வேர்ல்டு, அது அப்படியே சிறகடிச்சு பரப்போம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. லவ்ங்கிறது இட் இஸ் லைக் செல்வராகவன் சாரோட மூவி மாதிரி, வித்தவுட் அ மியூசிக் இட் ஷுட் பி டீப், இன்டென்ஸ் அண்ட் இம்மென்ஸ். லவ்ங்கிறது அப்படி தான் இருக்கவும் செய்யும் ஆக்சுவலாக. இப்போ எந்த அளவுக்கு ஒருத்தங்களை நம்ம பேசிஃபை பண்ணுறது, கொஞ்சறது, அது எந்த அளவுக்கு அதில் ஒரு காதல் இருக்கோ அதே அளவுக்கு கோவப்படுறதுலையும் கோச்சுக்கிறதுலையும் ஒரு காதல் இருக்குது. அந்த ரஃப்பான டைமும் லவ் தான், அந்த ரஃப்பான டைமும் லவ் தாங்கிறத இங்கே நிறையா படங்கள் நிறையா மீடியா மக்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணுறது கிடையாது. ஸோ மக்களுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட்டே இருக்கிறது கிடையாது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எது அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ ஜாஸ்தியாக, ஓஹோ மணிரத்னம் படம் மாதிரி நேற்று என்பது இன்றில்லை, இன்று நினைத்தால் நாளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்ம லிவ்வின்லாம் இருக்கலாம் மாட்டிருக்குதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீடியா எதை மாஸ் மீடியம் எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதோ அந்த மாஸ் மீடியத்துக்கான இன்ஃப்ளூயன்ஸ் மக்கள்கிட்ட இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை தான். அதனால தான் இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபேண்டசைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கமலஹாசன் பாபநாசம் படத்தில் கோடி முத்தம் வாங்கிக்க கஞ்சம் இல்லட்டி அப்படின்னு பாட்டு பாடும்போது நம்மளுக்குலாம் புல்லரிச்சு, ஃபேமிலினா இப்படி இருக்கணும்டா, நமக்கு இந்த மாதிரி 2 பொண்ணு பிறக்கணும், இப்படி ஒரு ஃபேமிலி செட் பண்ணணும் அப்படின்னு தோன்ற நம்மளுக்கு ரியாலிட்டியில் நடக்கும்போது அது தோணாது. ஏன்னா அந்த மியூசிக் அதை என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த ஃபேமிலினா ஆஹா ஓஹோ நம்மளை அது அப்படி யதார்த்தமான விஷயத்துக்கு கூட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் தேவைப்படுது, அப்லிஃப்ட் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது ஒரு மீடியா, அது ஒரு படம். பட் இப்போ எனக்கு நடந்துச்சுல்ல இந்த பின்னாடி இந்த வாட்ச் ஒரு குடும்பமாக வாங்க வந்தாங்க, ஒரு அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் வாட்ச் வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த ஃபேமிலி பட்ஜெட்குள்ளே இருக்குது. அந்த பையன் வாயை திறந்து யதார்த்தமாக கேட்குறான், அவன் மனசில் எதுவுமே இல்லாமல், சின்ன பையன். அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்பா சங்கடப்படக்கூடாதுன்ட்டு அம்மா அந்த ஒய்ஃபுங்கிற அந்த ரோல் அங்கே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க பையனை, தங்கம் உனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், அவங்க அப்பா சங்கடப்படக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்து அவங்க குழந்தையோ அவங்க மனைவியோ ஒன்று கேட்டு செய்ய முடியல அப்படின்னா அது நரகம். அது வந்து ஒரு மென்னா என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரு மென்னுக்கு வந்து ஹீ இஸ் அட்மோஸ்ட் ப்ரொவைடர் நேச்சுரலாகவே. நான் இதை டிபேட்டுக்குள்ளெலாம் கொண்டு போகலை, ஹீ இஸ் நேச்சுரலி அ ப்ரொவைடர். அது வந்து இட் இஸ் அ டிஃபால்ட் திங். அந்த மாதிரி தான் ஒரு மென்னுங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க நம்ம குழந்தைங்களோ இல்லை நம்ம கணவங்களோ கேட்டு ஒரு மென்னால் அதை வாங்கி தர முடியல, இல்லை அவங்களுக்கு ஐயோ அது கொடுக்கணும் ஆனால் இப்போ என்னால் முடியலையே அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒய்ஃப் எவ்வளோ அழகாக அதை டேக் ஓவர், நாங்கள் நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம், அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணாத, இன்றைக்கி நம்ம அக்காவுக்கு செலக்ட் பண்ணலாம், நீ ஏன் அக்காவுக்கு வாட்ச் செலக்ட் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி விஷயங்கள் தான். நான் வாட்ச் பார்க்கும்போது இதெல்லாம் குட்டி குட்டி. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். இப்போ அதே ஃபேமிலியை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு இடத்துல வாட்ச் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபேமிலி இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நார்மலாக ஒரு மாதிரி வேகா தெரிகிற விஷயத்துக்கு பின்னாடி ஒரு பாட்டு மட்டும் போட்டு பாருங்களேன், ஏயா என் கோட்டிக்காரா அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை நீங்களே உங்கள் மைண்டில் வாசிச்சு பாருங்களேன். அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னா, அந்த இடத்துல அந்த ஃபேமிலி ஃபார்மேஷன் இருக்குல்ல, அந்த ஃபேமிலிக்கான குட்டி குட்டி விஷயம், அந்த எஃபர்ட் இருக்குல்ல. ஒரு ஆன்லைனில் கால் மேலே காலை ஓட்டுக்கிட்டு இந்த வாட்ச் நல்லா, இது நல்லா, சூப்பர், ஆகா இன்னும் இது நல்லா இல்லை, அடுத்துச்சு இது நல்லாயிருக்கும், இது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளாம் ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு ஆன்லைனில் போய் ஒரு ஷாப் பண்ணுறக்கோ, இல்லை நம்மளுக்கு பிடிச்சவங்க கூடயே உட்காந்து ஃபோனில் பார்த்து ஷாப் பண்ணாலும், இது பாருங்களேன், ஒரு பைக் எடுத்து பெட்ரோல் போட்டு குழந்தைங்களை கூட்டி ஏறி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு கடைக்கு வந்து அந்த கடையில் ஒரு குழந்தைக்கு ஒரு 1000 2000 ஒரு வாட்ச் வாங்கிட்டு மறுபடியும் போகும்போது பானிபூரியோ இல்லை கரமோ, எங்கள் ஊரில் கரம் ஃபேமஸ்ஸு, இது சேலம் தட்டுவடை செட் மாதிரி இல்லை, ப்ராப்பராக கரூருக்கு கரம்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் வெரி மச் அண்டர் ரேட்டட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கரம் செட்டெல்லாம் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் தான் வேல்யூபிள் டைம். இட் ஆட்ஸ் வேல்யூ டு த ஃபேமிலி. அதுதான் சும்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், சரி 2 பெற்று போட்டுட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்மளை உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போகிறக்கு எதுக்கு ஃபேமிலின்னு கேட்குறேன் நான். ஃபேமிலினா கொஞ்சம் குவாலிட்டியாக அந்த டைம்லாம் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. ஜஸ்ட்டு சொல்கிறேன், நான் அப்சர்வ் பண்ண சொல்கிறேன். இப்போ நாளைக்கு இப்போ நானும் அப்படி தான் இருப்பேன், இல்லை எனக்கு இப்படி தான் நடக்குமானா, இது வந்து லைஃப் இஸ் அ பிக்கஸ்ட் அன்சர்டனிட்டி திங். அந்த ஒரு ஃபிலாசபி மனுஷனுக்கு புரிஞ்சுது அப்படின்னாலே
வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் அவனுக்கு ஒன்று தான், நஷ்டம் வந்தாலும் ஒன்று தான், இஷ்டப்பட்ட கிடச்சாலும் ஒன்று தான். லைஃப் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய அன்சர்டனிட்டியான ஒரு விஷயம். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஜாப் வந்து ஒரு அன்சர்டனிட்டின்னு நினைக்கிறோம், நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நினைக்கிறோம். வாழ்க்கையே அன்சர்டனான விஷயந்தான். அதுதான் யதார்த்தம். ஆக்சுவலாக என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கலாம். இட் ஹாஸ் டு கோ இன் த ஃப்ளோ தான். அது வந்து தெளிந்த நீரோடை போல் நம்ம ஓடிக்கொண்டிருக்க வேண்டியது தான். அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் மேட்ரு சொல்கிறேன் நான். அதனால் நல்லா இருந்துச்சு. அது ஓவரால் அந்த ஃபேமிலியை பார்க்குறதுக்கு குஜு குஜுன்னு க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுல ஒரு வேல்யூ இருக்குதுன்னு ஜஸ்ட்டு சொல்ல வரேன். ஆன்லைன் ஷாப்பிங்கிற பேரில் ஒரு 10 கடை ஏறி இறங்கின இன்னொன்று இருக்குது. ப்ராக்டிக்கலான விஷயம் இன்னொன்று என்னென்னா, ஒரு 10 கடை ஏறி இறங்கினா தான் அதோட கஷ்டம் தெரியும். எந்த கடையில் எந்த ப்ராடக்ட் எவ்வளோக்கு விற்கிறாங்க, எவ்வளோ பிஸ்னஸ்னாலுமே யார் ப்ராஃபிட் வச்சு விற்கிறா, யார் அதை ஏமாற்றி விற்கிறா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம ஒரு 10 கடை ஏறி இறங்கணும். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே கண்ணால் பார்த்து எல்லாம் ஏறி இறங்கி வாங்குறது தான். அதுதான் உசிதம். நம்மளை வந்து நம்ம ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் டெக்னாலஜி. நம்மளோட எல்லா ஒர்க்கையும் இந்த டெக்னாலஜியை சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணுறதை தாண்டி நம்மளோட எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸையும் சேர்த்து இது சிம்பிளிஃபை பண்ணுது. இப்போ நீங்களும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் ஆளும் இல்லை நீங்களும் உங்களோட ஃபேமிலியும், உங்கள் ஃபேமிலியில் இருக்க உங்கள் ஃபேவரட் மெம்பர் யாரோ ஒருத்தர், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு விஷயத்தை வாங்கிட்டு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரும்போது கோச்சுக்கிறது, சண்டை போடுறது, மறுபடியும் வீட்டுக்கு வந்து இது வந்து ஒரு மொமெண்ட் ஒன்று பில்ட் ஆகுதுல்ல. இது நல்லா இருக்கா? இல்லை சும்மா நீங்கள் படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு ரூமில், உங்களுக்கு பிடிச்சவங்க ஒரு ரூமில், உங்களுக்கு அவங்க அதை ஆர்டர் பண்ண, அவங்க உங்களுக்கு இதை ஆர்டர் பண்ண, ஓகே தான். ஆன்லைன் ஷாப்பிங்கிறது ஓகே, அஃபோர்டபுளாக. இப்போ நம்ம டக்குன்னு வெளியே போக முடியல, வேறு ஊருக்கு வந்திருக்கோம், இது வேணும் அது வேணும், ஓகே ஆன்லைன் ஷாப்பிங் அது ஓகே. பொழுது நிற்கும் அண்ட் டூ மச் ஆஃப் கெட்டிங் இன் டு தட் கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து சில எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸுமே ரூயின் பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. திங்க் அபவுட் இட். அவள் தான் சொல்லணும்னு நினச்சேன். டடா சொல்லிட்டு கிளம்புறது. நாங்கள் மீட் மிஸ் மித்துன்னு இந்த பாட்காஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லாக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் அனுப்புங்க. ஹெட்செட் போட்டுட்டு ஜாலியாக 2-3 வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த பாட்காஸ்ட் கேளுங்க. ஏன்னா இந்த பாட்காஸ்ட் மட்டும் கேட்குற அளவுக்கு இது அவ்வளோ இந்த டைமை கன்சியூம் பண்ணுற அளவுக்கு இது வந்து ஒர்த்து கிடையாது. வேறு ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இது அப்படியே கேளுங்க. ஜாலியாக ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கும், டைம் ஓடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் இந்த சேனலோட ஸ்ட்ரக்சரு. டடாவே சொல்லி கிளம்புறது. நாங்கள் மீட் மிஸ் மித் டடாவே டாட்டா. இந்த பாட்காஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிந்து கொள்கிறேன்.